வணக்கம் மக்களே, நான் டாக்டர் சிவகுமார் மணி, நாமக்கல் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஆர்த்தோபெடிக் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறது ஒரு முக்கியமான டாபிக், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம். ஸோ மூட்டு தேய்மானத்தில் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றின விளக்கம் நம்மளுக்கு நாலேஜ் வரைக்கும் தெரியணும். நம்ம எவ்வளவோ கூகுள் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், பட் ஒரு மருத்துவர் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்குங்கிறதுக்காக இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வயசாகிற மாதிரி மூட்டுக்கும் வயசாகுது. ஸோ மூட்டுக்கு வயசாகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்லனா, என்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதாவது எந்தெந்த கட்டத்தில் தேய்மானம் வரும் அப்படின்னா 4 கட்ட தேய்மானம் இருக்குங்க. ஸோ ஸ்டேஜ் 1, அதாவது டவுட்ஃபுல், அதாவது ஸ்டேஜ் 1ங்கும் போது எனக்கு எப்பயாவது மூட்டு வலி வருது அப்படிங்கிற அந்த ஆரம்ப கட்டத்தில், அதாவது லேடிஸ்க்கு ஒரு 35க்கு மேலே ஆரம்பிக்கலாம், ஜென்ஸுக்கு ஒரு 40லேருந்தே ஆரம்பிக்கலாம். மூட்டு வலி அப்பப்போ வருது, கொஞ்சம் என் வேலையை பாதிக்கிற மாதிரி இருக்குது, பட் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே என்னென்னா உங்கள் உடம்பு உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குது, உன்னோட முட்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை கவனி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வலி வரும்போது எடுத்தோடனே மருத்துவர்கிட்ட போகணுமா? தேவை கிடையாது எடுத்தோடனே. பட் இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களோட உணவு வகைகள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? அதாவது நான் முன்ன ஒரு பதிவில் சொன்ன மாதிரியே கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணணும், ப்ரோட்டீன் ஃபேட் நல்லா எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டயட்டில் நான் இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். ரெண்டாவது, நான் இப்போ எனக்கு 35 தாண்டிடுச்சு, நான் ஒரு நிலையான வேலையில் இருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் நான் ஒழுங்காக என் உடம்புக்கு என் மூட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி உங்களே கேட்கணும். நான் நடக்கிறேன், நிறையா வேலை செய்கிறேன், வயலில் வேலை செய்கிறேன், வண்டி ஓட்டுறேன், இவ்வளோ தூரம் பைக் ஓட்டுறேன், இதெல்லாம் என் மூட்டுக்கு எக்ஸசைஸ் தானே? கிடையாது. அது நீங்கள் உங்கள் மூட்டுக்கு கொடுக்குற வேலை. மூட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். எப்படி ஒரு விளையாட்டு வீரர் விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப், அதாவது விளையாடுறதுக்கு முன்னாடி உடம்பை ரெடி பண்ணுறாரு, எல்லா தசைகளையும் எல்லா மூட்டுகளையும் ரெடி பண்ணுறாங்க, அது பேர் வார்ம் அப். அந்த மாதிரி தான் நம்ம காலையில் எழுந்தோடனே நம்ம உடம்பை ரெடி பண்ணணும், காலை மூட்டை ரெடி பண்ணணும். ஸோ அது பேர் தான் நம்மளுக்கு எக்ஸசைஸ். அதே மாதிரி ஒரு நாள் முடித்தோடனே அதுக்கப்புறம் வார்ம் டவுன், அதாவது ஒரு நாள் முடியும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த மூட்டு கூல் டவுன் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 1ல் நீங்கள் உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி. உங்கள் உடம்பு உங்களுக்கு காமிக்கும் இது வலி இருக்குது அப்படின்னு. அப்படி இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனாலும் வலி இருக்குன்னா அப்போ நீங்கள் மருத்துவரை அணுகலாம். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 1 ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸ்டேஜ் 1 மூட்டு தேய்மானத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டேஜ் 1ல் நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது மருத்துவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மூட்டில் எங்கே வலிக்குது, உங்களுக்கு எவ்வளோ நாளாக வலிக்குதுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் எங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ரே, அது ஒரு சிம்பிள் எக்ஸ்ரேயில் எலும்பில் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, அதாவது உங்கள் வயசோடவே உங்களுக்கு முன்னாடியே, அதாவது எர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேய்மானம் சீக்கிரம் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே போதும். ஸோ அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டு மருத்துவர் உங்களுக்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ மருந்து சஜஸ்ட் பண்ணலாம். அந்த மருந்து எதுக்குன்னா, உங்களோட வலியை குறைச்சா நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடியும். பட் அதுக்காக மருத்துவர் ஒரு 5 நாள் 10 நாள் கொடுக்குறத மாத்திரை சீட்டை வச்சு நம்ம ஒரு மாதம் போய் வெளியில் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது, அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா மருத்துவர் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாரு. ஏன்னா கம்மியாக சாப்பிட்ற வரைக்கும் மாத்திரை நல்லது, நிறைய நாள் சாப்பிட்டா அது கெட்டது. ஸோ இது என்னோட எல்லா பதிவுகள்லையும் நான் சொல்லுவேன், இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் 1க்கு இதுதான் சிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஒன்றும் பெருசாக பயந்துக்க தேவையில்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.